வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம வாட்ஸ்அப் சர்வீஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற டெமோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் இந்த டெமோவுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், நெஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே வாட்ஸ்அப் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன ப்ரொஃபைல்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா, ஆக்டிவ் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்எஃப்ஓவில் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணேன், ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணல. என்எஸ்சி ஈக்விட்டி கேஷ் செக்மெண்ட் இதெல்லாமே எல்லா ஸ்கிரிப்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இது ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎம் பாசிட்டிவ் வேல்யூ 2500, நெகட்டிவ் வேல்யூ 2500 கொடுத்துருக்கு. இது ஆப்ஷனல் தான். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ஏற்கனவே கொடுத்தாச்சு. சரிங்களா? அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் நம்பரா, எந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ரிசீவ் பண்ணும் கால்ஸ் அப்படின்ட்டு. நான் இந்த வாட்ஸ்அப் டெஸ்ட் அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுலேருந்து தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் சர்வீஸா. சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் சர்வீஸை பார்த்தீங்கன்னா ஃபோன் கனெக்டட்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜை நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெசேஜ் புஷ் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் என்னோடய மொபைலோடது வாட்ஸ்அப்பு. மொபைலில் இருக்கிறத இங்கே லைவாக இங்கே கூகுள் மீட் மூலமாக ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி என்ன பண்ண போகிறேன், இன்னொரு இடத்துலேருந்து ஒரு கால் புஷ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வாட்ஸ்அப் டெஸ்ட்டில் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு. ரிசீவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தானாகவே பாப்அப் ஆகி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். நான் என்ன கொடுத்துருக்கேன், பிஹெச்இஎல் கேஷ் செக்மெண்ட்டில் பை பண்ண சொல்லியிருக்கிறேன். 28 என்ன ப்ரைஸில் பை பண்ண சொன்னேன், 28 ப்ரைஸில் பை பண்ண சொல்லியிருக்கேன். டார்கெட் 32, ஸ்டாப் லாஸ் 25.8. இப்போ பார்த்தீங்கன்னா அது பிஹெச்எல்லை செலக்ட் பண்ணிடுச்சு. செலக்ட் பண்ணியிருக்கு. திருப்பியும் ஒருத்தர் வெரிஃபை பண்ணணும் கரெக்டாக இருக்கான்ட்டு. குவான்டிட்டி 28 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் அதனால் அது வந்து திருப்பி இன்வாலிட்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ அக்யூரேட்டாக அது கரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிச்சுன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்தது இன்னொரு கால் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் க்ரூட் ஆயிலுக்கு. சரிங்களா? என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், க்ரூட் ஆயில் கால் உள்ளே வந்துச்சு. வந்தோடனே நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, க்ரூட் ஆயில் வந்து நம்ம பை அபோவ் கொடுத்துருக்குறோம். பை அபோவ் கொடுத்தீங்கன்னா லிமிட் ஆர்டராக இருக்கக்கூடாது, எஸ்எல் ஆர்டராக இருக்கணும். ஸோ பை அபோவ் கொடுத்தாலும் சரி, செல் பிலோ இந்த மாதிரி கொடுத்தாலும் அதை எடுத்துக்கும். இப்போ பார்த்துருங்க, ஆர்டர் டைப்பை மாற்றிடுச்சு அது. சரிங்களா? இப்போ பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஆர்டர் உள்ள ப்ளேஸ் ஆகிருக்கிறத. ஸோ இப்படி தான் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்குற எல்லா மெசேஜுக்கும் இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்ன மெசேஜ்லாம் ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த மெசேஜுக்கெலாம் எப்படி துல்லியமாக நம்ம எல்டிஎஸ் மூலமாக நீங்கள் நெக்ஸ்ட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியுது அப்படின்றத பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி தான் இதில் என்ன இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில சமயம் ஃபார்மேட் இருக்குது. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு போஸ்ட் பண்ண முடியாது. நார்மலாகவே அட்வைசரி சர்வீசஸ் இல்லை மெம்பர் புரோக்கராக இருக்கிறவங்க கொடுக்குறவங்களாம் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் தான் அவங்க கால்ஸை போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக சில ஃபார்மேட்ஸில் என்னென்ன இருக்கணுன்றதுக்கு ஒரு தனியான வீடியோ ப்ரெசன்டேஷன் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் நீங்கள் பாருங்கள். என்னென்ன ஃபார்மேட், ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மேட்டும் எடுத்துக்கும். பட் ரொம்ப முடியாத ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில ஃபார்மேட்ஸ் எடுத்துக்கல அப்படின்னா இந்த சப்மிட் ரெக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் யார்கிட்ட கால்ஸ் வாங்குறீங்களோ அந்த ஃபார்மேட்டை எடுத்து இதில் சப்மிட் ரெக்வஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு வந்துடும். அதில் என்ன எரர் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி இமீடியட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிடுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டுக்கு நீங்கள் எதாவது கால் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐக்கான் இருக்குல்ல, டெஸ்க்டாப் ஐக்கான்லேயே ரெக்வஸ்ட் ஃப்ரீ கால்ஸை போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சப்போர்ட் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதிலேருந்து நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ நம்ம என்னென்னலாம் ஆர்டர் போட்டிருக்கோன்றத இந்த ஆர்டர் ரிசீவ்டு அப்படின்ற இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? என்ன டைமில் என்னென்ன ஆர்டர்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத இந்த ஆர்டர் ரிசீவ்டு ஏரியாவில் வந்துடும். எந்தெந்த ஆர்டர்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? ஆர்டர் ப்ளேஸ்ட் அப்படின்ற இடத்துல என்னென்ன ஆர்டர்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்றதும் வந்துடும். அப்புறம் மெசேஜ் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்குறோம். இந்த மெசேஜ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ ரீசெண்டாக என்னென்ன கால்ஸ்லாம் உள்ளே போஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மெசேஜ் ஹிஸ்ட்ரி வந்திருக்கும். வாட்ஸ்அப்பில் என்னென்ன கால்ஸ்லாம் உள்ளே போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றதும் இங்கே வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கோ இல்லை வெரிஃபை பண்ணுறதுக்கோ நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சிம்பிளாக நம்ம கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக நெஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். எல்டிஎஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோ ப்ரெசன்டேஷனோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.